எல்லாருக்கும் வணக்கம். மதுரை மாமி சமையலேருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறத வீடியோக்குள்ளே வாங்க காட்டுறேன். இதை பாருங்கள், சேப்பங்கிழங்கு 1/4 கிலோ. இதை வேக வச்சு உரித்து ரெடியாக வச்சுருக்கேன். இதுக்கு இதோ இவ்வளோ மிளகு, இது கடலப்பருப்பு, இதை இவ்வளோ கடலப்பருப்பு, இவ்வளோ உளுத்தம்பருப்பு, இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு கொத்தமல்லி வேறு, மஞ்சத்தூள், தாளிக்க கடுகு, இதுக்கு புளி கொஞ்சோண்டு. என்ன புளி போடுறீங்கன்னு கேட்காதீங்க, இந்த புளி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இதோடு சேர்த்து இதையும் வறுத்து பொடி பண்ண போகிறேன். எப்படிங்கிறத வீடியோக்குள்ளே வாங்க காட்டுறேன். பாருங்க, வானல் போட்டேன், எண்ணெய் கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதோ தேவையான பொருள் போட்டு வறுக்க போகிறேன். பாருங்கள் பாருங்க, மிளகு கடலப்பருப்பு போட்டிருக்கேன், இந்த உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், இதுக்கு தேவையான கொத்தமல்லி விரையும் போட்டிருக்கேன். இப்போது காரத்துக்கு மிளகு போடலேன்னு நினைக்காதீங்க, மிளகு போடும்போது மிளகா போடலேன்னு நினைக்காதீங்க, மிளகு போட்டிருக்கேன், அதே அந்த காரத்துக்கு போதும். இப்போ இந்த புளியும் இதில் போட்டு நம்ம வறுத்துப்போம். இது பாருங்க, சவக்க வறுத்துட்டு நான் பொடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்க, நல்லா வறுத்தாச்சு. இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயத்தை போட்டு இதை நிறுத்திட்டேன். இதை பொடி பண்ணிவிட்டு திருப்பி நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுப்பை பற்ற வச்சு வானல் போட்டேன். இதுக்கு ரோஸ்ட்டுங்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதை பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. இப்போ இதுக்கு தேவையான கடுகு போட்டேன். இதோட இந்த கருவேப்பிலையை போட்டுட்டு வேறு ஒன்றும் உளுத்தம்பருப்புலாம் வேண்டாம், ஏன்னா பொடி பண்ணியிருக்கோம், அதனால் நேராக சேப்பங்கிழங்க போட்டு வேண்டியிருக்கோம். போட்டுட்டு இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சமாக போடுங்க. உப்பு, இது தேவையான உப்பு போட்டாச்சு. இப்போது ஒரு கலர் சும்மா இப்படி பரட்டி விட்டுட்டு இப்போது இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்படி பொடி பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. பொடி நிறையா போடுங்க, நல்லாயிருக்கும், ஒன்றும் இதுவாக இருக்காது, நல்லாயிருக்கும். இது ஒரு புது விதமாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிடும்போது. பாருங்க, பொடியை போட்டு 2 நிமிஷம் தான் வதக்கியிருக்கேன். நல்லா குழைவாக வெந்ததுன்னா மேலே வந்து கரகரப்பாக இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும். அப்படி தான் வேக வைக்கணும். வேக வைக்கும்போது ரொம்ப குழகுழன்னு ஆயிடுச்சேன்னு நினைக்காதீங்க, இது அப்படியே நல்லா இருக்கும். பாருங்க, 2 நிமிஷம் தான் முடிஞ்சு போச்சு.